இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் ப்ளஸ் ChatGPT இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் அதிகமாக ஒர்க் ஆகக்கூடிய 3 மெத்தட்ஸை நம்ம சொல்ல போகிறோம். அந்த 3 மெத்தட்ஸை வச்சு உங்களால் ஈஸியாக மணி மேக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 மெத்தடை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் ஆகக்கூடியது தான். மெத்தடில் ஒரு மெத்தடை நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மெத்தட்லேயே நானும் மணி மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டென்ட் க்ரியேஷன். கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது இப்போது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்டென்ட் யாருக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தருக்கு நல்லா தான் என்டர்டெயின் பண்ணணும், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணுறது வழியாக நம்மளால் கண்டிப்பாக மணி மேக் பண்ணிக்க முடியும். நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண எனக்கும் ஆசை தான். பட் என்னால் ஃபேஸ் காமிச்செல்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியாது. என்கிட்ட மைக் கிடையாது. என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடலாம், கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் ChatGPTயை வச்சு எல்லாத்தையுமே உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நீட்ஸ் எந்த ரிலேட்டடாக நீங்கள் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்னா டெக், ஃபினான்ஸ்னா ஃபினான்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீச்சை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சேனல்ஸ் நேம்லேருந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே உங்களால் ChatGPTயை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்க முடியும். க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான கண்டென்ட் ஐடியாஸ் நீங்கள் ChatGPTயை வச்சு க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக இதை காப்பி பண்ணி அவங்களுக்கு திரும்ப பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 10 வீடியோ ஐடியாஸ் ஃபார் ஃபேஸ்டஸ் யூடியூப் சேனல் ரிலேட்டட் டு டெக் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல 100 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 100 போட்டுக்கலாம். 20 வேணுனாலும் நீங்கள் 20 போட்டுக்கலாம். அல்லது டெக்கு வேணாம், எனக்கு ஃபினான்ஸ் அல்லது மேக்கப் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய சேனல் எந்த கேட்டகரியும் நீங்கள் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்காக சில ஐடியாஸை காட்டும். இந்த மாதிரி சில ஐடியாஸை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடியாஸ்க்கு உங்களால் ஸ்கிரிப்டையோ க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா AI டூல்ஸ் இதை நான் காப்பி பண்ணி இதுக்காக நான் ஸ்கிரிப்ட் கேட்க போகிறேன். ஸ்கிரிப்டையும் ChatGPT நமக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். கிரியேட் அ ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இதுக்காக நமக்கு ChatGPTயை ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தம்ப்நெயில் கூட நம்ம ChatGPT வச்சு க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது தம்ப்நெயிலுக்கான டிசைன் கிடையாது. தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கான ஐடியாஸை நம்மளால் ChatGPTயை வச்சு க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டைட்டிலையும் நம்மளால் இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்த ஒரு வீடியோவுக்கு என்னென்ன தேவையோ ஹேஷ்டேக்ஸ்லேருந்து டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ChatGPTயை வச்சு ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதை அப்படியே க்ரியேட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒருத்தருக்கு கைட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு என்டர்டெயின் பண்ணக்கூடியதாக இருக்கணும். செகண்டாக என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு நான் 2 வார்த்தையில் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பொருளை நீங்கள் விற்று கொடுப்பீங்க. அந்த விற்று கொடுக்கறதுக்காக பிராண்ட் உங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் கமிஷனாக கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்டை எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸோட ப்ரோஸ் கான்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அவங்க அந்த கஸ்டமர்ஸ் உங்களுடைய லிங்க் வெளியே வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் கமிஷனாக கொடுப்பாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வழியாக நான் எப்படி மணி மேக் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட் காட்டுறதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய கேட்டகரி, இதை தான் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன், இதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது யூடியூப் சேனல் ஆகட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், 2ல் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்பிள் 15 ப்ரோ எடுத்துருக்கிறேன். ஆப்பிள் 15ஓட ப்ரோஸையும் கான்ஸையும் நம்ம கேட்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெல் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஆப்பிள் 15 ப்ரோ அப்படிங்கிறதா என்னுடைய இந்த ஒரு வீடியோவுக்கான டைட்டில். இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ப்ரோஸையும் கான்ஸையும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இதை வச்சு நம்ம எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரோஸையும் கான்ஸையும் படிச்சுக்கோங்க.
இந்த ஆப்பிள் 15 ப்ரோவில் இதெல்லாம் ப்ரோஸ் இதெல்லாம் கான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு உங்கள்கிட்ட ஆப்பிள் 15 ப்ரோவே இருக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது. நிறையா யூடியூப் சேனல்ஸில் அந்த ஆப்பிள் 15 ப்ரோவோட ஸ்டாக் இமேஜஸ் ஸ்டாக் வீடியோஸை மட்டுமே வச்சு யூடியூப்பில் வீடியோஸாக எடுத்து போடுறாங்க. நிறைய ஃபேமஸான சேனல் கூட அதை பண்ணுறாங்க. நீங்களும் அதே மாதிரியே பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா விருப்பம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த லிங்க்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப் தான் அது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் இருப்பாங்க. என்னுடைய டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா. நான் வந்து ஃபினான்ஸ் கண்டென்ட்டில் ஒரு ப்ரோக்கரை நான் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறேன். இதில் அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, இதில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வழியாக நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது இதுக்கு இப்போ தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். தேர்டு மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இ-புக்ஸ் அல்லது டிஜிட்டல் கோர்ஸை செல் பண்ணுறது தான். என்ன கோர்ஸை செல் பண்ணுறது எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, என்ன புக்ஸை செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எழுதுகிற அளவுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே ChatGPT வச்சதை மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் அ இ-புக் ஃபார், நான் இப்போ ஃபினான்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறனால நான் ஃபினான்ஸில் போடுறேன். வேல்யூ இன்வெஸ்டிங் கைடு இ-புக் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸாக கொடுங்க. எந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பேச போகிறீங்களோ எழுத போகிறீங்களோ அது ரிலேட்டடாக கொடுங்க. ஸோ நிறைய விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதையும் இதில் ஆட் பண்ண பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாவது உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை பார்த்துட்டு இதை கொடுங்க. இது உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸை கொடுக்கும். ஸோ நமக்கு தெரியாததையும் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாப்டர் 1 சாப்டர் 2 அந்த மாதிரி நமக்கு நிறையவே கொடுக்குது. ஓகேவா? இதெல்லாம் வெறும் நமக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குது. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக இதவே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக கொடுங்க. ஒரு 10 பேராகிராஃப்ஸ் 30 பேராகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பேராகிராஃப்ஸ் தான் கொடுக்கும். நீங்கள் அதை அப்படியே ஒரு பிடிஎஃப் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாவில் போய்ட்டு டாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கேன்வா வந்து ஃப்ரீ தான். மேக்ஸிமம் கேன்வா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஒரு மொத்த பிடிஎஃபையே உங்களால் இதிலேருந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த இ-புக்கை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இ-புக்கை வந்து எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டர். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த இ-புக்கை எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு ஷார்ட்ஸாக போடுங்க. கண்டிப்பாக இப்போ இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப்பில் ஷார்ட்ஸுக்கு நிறையவே என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நிறையா சொல்லிவிட்டு கடைசியில் உங்கள் புக்குக்கான ஒரு லீட் கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய இ-புக் இருக்குது, வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இது வழியாக நீங்கள் கண்டிப்பாக டிஜிட்டலாக செல் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த இ-புக்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் நமக்கு கமிஷனாக கொடுப்பாங்க. அது வந்து 1 இருக்கலாம், அதுக்கு குறைவாக தான் இருக்கும். அதுவே கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இட்ஸ் டேக் லாங்கர் டைம். கரெக்டுங்களா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுவே டிஜிட்டல் நீங்கள் புக்காக அல்லது கண்டென்ட்டாக கோர்ஸாக செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே, அதாவது ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னா உடனே உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிரும். ஸோ அது வாங்க வைக்கிறது உங்களுடைய ஸ்டோரி டெல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.